ஒன்ஸ் அகைன் நம்ம எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம்னா விஜய் சங்கீதா டிவோர்ஸ் விஷயம் தான். ரெண்டு பேரோட பர்சனல் விஷயம். இந்த விஷயத்தை பத்தி பேசலாமா? கண்டிப்பா பேசலாம். ஏன்னா இந்த விஷயம் பொது வெளிக்கு வந்துருச்சு. இந்த விஷயம் ஏன் இப்ப இவ்வளவு சென்சேஷனா இருக்குன்னா, விஜய் வந்து ஒரு டாப் ஹீரோ, கரியரோட உச்சத்துல இருக்காரு அப்படிங்கிற ரீசன் மட்டும் இல்ல, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதனாலதான் இந்த விஷயம் இவ்வளவு டிஸ்கஷன் ஆகுது. அண்ட் இதை வந்து விஜய் சைட்ல ரொம்ப மிஸ்ஹேண்டில் பண்றதும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்ப வெறுமனே டிவோர்ஸ் சங்கீதா அப்ளை பண்ணிருக்காங்க, ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்துக்கல, அதனால பிரியும் அப்படிங்கிற அளவுல ஒரு காரணம் இருந்திருந்தா இது அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அவங்க வந்து வச்சிருக்க அலிகேஷன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமானது. விஜய்க்கு நடிகையோட தொடர்பு இருக்கு. இது வந்து நீண்ட காலமா இருக்கு. 2021 எனக்கு தெரிஞ்சு நான் அவங்ககிட்ட சொல்லும் போது சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த அஃபேர் தொடர்ந்தது. என்னை வந்து அவர் அலட்சியமா ட்ரீட் பண்ணாரு, வீட்டுல என்ன முடக்க பார்த்தாரு, என்ன பொருளாதார ரீதியா நெருக்கடி கொடுத்தாரு, மன உளைச்சல் கொடுத்தாருன்னு ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ரொம்ப சாதாரணமான அலிகேஷன்ஸ் கிடையாது. அப்கோர்ஸ் விஜய்க்கு ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே மீடியாஸ்ல டிஸ்கஸா ரூமர்ஸா போயிட்டே இருந்தது. சோ அதுல ஏதோ சம்திங் இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஓப்பனா எவிடென்டா தெரிஞ்சிருச்சு. இதை வந்து விஜய் தரப்பு வந்து கிளாரிஃபை பண்ணணும். ஒருவேளை அவருக்கு ஒரு இன்னொரு நடிகையோட தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. அது ஒரு ஹியூமன் நேச்சர். யாருக்குமே ஆஃப்டர் மேரேஜ் கூட இன்னொரு பெண் மேலேயோ அல்லது இன்னொரு ஆண் மேலேயோ ஈர்ப்பு வரதுக்கான காரணங்கள் இருக்கு, அதுக்கான நியாயங்களும் இருக்கு. அதை முழுமையா தவறுன்னு சொல்லிட முடியாது. ஆனா அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து ஆஸ் அ மெச்சூர்டு கப்பிள், ரெண்டு பேருமே எக்கனாமிக்கலி வெல்த், எஜுகேஷனலி வெல்த், அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் பிரியறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சரியா முன்னெடுத்திருக்கலாம். அது அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப சரியா இருந்திருக்கும். மாறா இல்லீகலா மெயின்டைன் பண்ணது, இல்ல ஒய்ஃபை வந்து ட்ரௌமாக்கு தள்ளுற அளவுக்கு மெயின்டைன் பண்ணதுங்கிறது ரொம்ப சில்லி பிஹேவியரா தெரியுது. சோ ஏன் சில்லி பிஹேவியர் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இப்போ தனுஷ் டிவோர்ஸ் பண்ணாங்க, ஜெயம் ரவி டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப தனுஷோட பசங்க ரெண்டு பேரும் கூட நல்ல ஒரு ராப்போல இருக்காங்க. தனுஷ் பையனோட ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு ரெண்டு பேரும் போறாங்க. அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அப்போ பசங்களுக்கு புரியுது, ரெண்டு பேர் பக்கமும் தப்பு இல்ல, ரெண்டு பேருக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் விஜய் தரப்புல வந்து ரெண்டு பசங்களும் அவங்க அம்மா சைட்ல நிக்கிறாங்க, அவங்க அப்பா விட்டு தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஜனநாயகன் அவ்வளவு பெரிய விஜய்க்கு ஃபேர்வெல்லாம் நடக்குது, அதுல அவங்களோட பிரசன்ஸ் மிஸ் ஆகுது. அதை வச்சு பார்க்கும்போது விஜய் சைடு ஏதோ ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்குல்ல, அவர் சைடு தான் தப்பு அப்படிங்கறத நம்மளால ஓரளவு அஸ்யூம் பண்ணிக்க முடியுது. சோ இவ்வளவு ஒரு டால் பொசிஷன்ல இருந்துட்டு விஜய் வந்து இப்படியான ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்க கூட, அதை மீறி ஒரு அரசியல் கட்சியா தலைவரா இருக்கும்போது கண்டிப்பா அவர் தண்ணியில விளக்கம் கொடுக்கணும். அதுதான் அவர் நடத்துற கட்சிக்கும் அவரை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கும் அவர் செய்யக்கூடியது. ஏன்னா அப்பதான் அவங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பாருங்க அவர் சைடு விஷயத்தை சொல்லியிருக்காரு, இப்ப அவங்களா சம்பந்தம் எல்லாம் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை மீறி இந்த இப்போ அவர் விஜய் சைடுல எதுவும் விளக்கம் கொடுக்காதனால இதுக்கும் திமுக தான் காரணம். அண்ணாதுரையில உள்பாவோட காணாம போனாலும் அந்த பழைய திமுக மேல எழுதிக்கிட்டு சங்கீதாவை போய் கடிச்சு வச்சுக்கிட்டு உனக்கு டிவோர்ஸ் பண்றதுக்கு இதுதான் நேரமா, நீ திமுக எவ்வளவு காசு வாங்கினு பேசுறதுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சில்லி பிஹேவியர். அது வந்து தமிழ்நாட்டுக்கு அழகு இல்ல, விஜய்க்கும் அழகு இல்ல, அரசியலுக்கும் அழகு இல்ல. சங்கீதாவோட விஜய் விவகாரத்தை வாங்கலாம், அதை கண்ணியமா கொடுக்கறதுல தான் விஜயோட பெருந்தன்மையும் மாண்பும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாய்.